கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. சிறப்பாக இந்த நாட்களில் இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி நமக்கு அனுப்புகிற தம்பி பிரவீனுக்கும் அவருடைய துணைவிக்கும் இதன் வழியாக நான் நன்றி கூறுகிறேன். இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மார்க் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். கடவுள் நம்மை காணிக்கையாக தர விரும்புகிறார். இறைவனுக்கு காணிக்கை தரும் பழக்கம் எல்லா மதங்களிலும் காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட கிறிஸ்தவத்துல டிவி சேனல் நீங்கள் ஆன் செய்வீர்கள் என்று சொன்னால் எந்த சேனலை எடுத்தாலும் காணிக்கை தாருங்கள் என்கிற கேட்கிற பழக்கம் அதிகமாக வேரூன்றி இருக்கிறது. which is offering, எது காணிக்கை? காணிக்கை என்பது என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கை என்பது நம்மிடம் இருப்பதை நம்மை உருவாக்கினவருக்கு, நம்மை மீட்டெடுத்தவருக்கு தருவது காணிக்கை. ஆனால் காணிக்கை என்று கொடுக்க நம்மிடத்துல என்ன இருக்கிறது? நம்மிடத்துல இருப்பது எல்லாம் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் இறைவனுக்கு சொந்தமானது. நம்முடையது என்று நினைப்பதே அது தவறு. நம்முடையது அல்லாத ஒன்று நம்மிடத்துல இறைவனால் அருளப்பட்டிருக்கும் பொழுது இறைப்பணிகளுக்காக, இறை தேவைகளுக்காக வழங்குவது என்பது, செலுத்துவது என்பது ஏற்புடைய ஒன்றாய் காணப்படும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்கள் புஸ்தகம் 24ஆம் சங்கீதத்திலே, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. இது கர்த்தருடையதா இருக்கும் பொழுது நான் செலுத்துவதற்கு எனக்கு என்ன என்ன திராணி இருக்கிறது? கடவுள் வாங்குகிறவராக அல்ல, அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையை அவர் தந்தவர். நம்முடைய வாழ்வு மீட்படையவும் விண்ணகத்தில் நமக்கு வீட்டை உண்டாக்கவும் அவர் ஆயத்தமுள்ளவராய் காணப்படுவார். இங்கு 41வது வசனத்துல இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராய் அமர்ந்து அல்லது உட்கார்ந்து என்ன, he is evaluating the people, those who are coming to the church or synagogue, what they are doing. என் ஆண்டவருடைய இவாலுவேஷன்ல அநேக மக்கள் அதிகமாய் காணிக்கை செலுத்தினார்கள் என்பதை பார்த்தது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட மனநிலையிலே செலுத்தினார்கள், எந்த நிலையிலே அவர்கள் உற்சாகத்தோடு பங்களிக்கிற மக்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். தன்னை இழக்கிறதை ஆண்டவர் காணிக்கையாய் பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு பகுதியில மக்கள் பலி செலுத்தினார்கள். இன்றைக்கு காணிக்கையை ஒரு பலியாக நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நாம் செலுத்துகிற பலி எந்த விதங்களிலே மேன்மையுள்ளதாக நம்முடையது என்று சொல்லுவதற்கு இல்லை, இது இறைவன் தந்தது என்பதை உணர்ந்து இறைவனுடைய கரங்களிலே கொடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, என் காணிக்கை சிறப்பானதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை இழந்து நான் கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில பழைய ஏற்பாட்டு அடிப்படையில தசம பாகத்தை ஒரு சிறப்பான காணிக்கையாய் சொல்லுவது உண்டு. முதற் பலன்களை சிறப்பான காணிக்கையாய் சொல்லுவது உண்டு. புதிய ஏற்பாட்டு பகுதியில வரும் பொழுது மக்கதோனிய மக்களை குறித்து சொல்லும்போது தங்களை இழந்து கொடுத்ததை சிறப்பானதாய் சொல்லுவது உண்டு. ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு ஏழை விதவை பெண்மணி செலுத்தின காணிக்கையை உயர்வானதாய் சொல்ல. ஏன் என்று சொன்னால், தன்னிடத்துல இருந்த பணம், பொருள் அது தன்னுடையது அல்ல, அது இறைவனுடையது என்று சொல்லி இறைவனுக்கு கொடுத்தால் நாம் எப்படி செலுத்துகிறோம்? சிறந்த காணிக்கையை செலுத்துவோம், இறைவனை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் செலுத்துகிற காணிக்கையை நீர் ஆசீர்வதித்து அது உமக்கு பிரியமானதாய் காணப்பட நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.